கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரணியாக சென்று வேட்புமனுவை ராகுல் காந்தி தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தியோடு பிரியங்கா காந்தியும் சேர்ந்து வாகனத்தில் பேரணியாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது பிரச்சார வாகனத்தில் ராகுல் காந்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் படைசூழ ராகுல் காந்தி பேரணியாக சென்று தம்முடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். தற்பொழுது அவர் பேரணியாக சென்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் அவருக்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்து அவர் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக பேரணியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் அவர் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காகவும் அதே போல பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காகவும் தற்பொழுது பாத்தீங்கன்னா அங்க ரோட் ஷோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வயநாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மலப்புரம் மற்றும் வயநாடு பகுதிகளில் மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 7 தொகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் இடத்துல தான் அவர் தற்பொழுது இந்த கல்பட்டாங்கிற இடத்துல தான் வாக்கு சேகரிப்பதற்காக இந்த ரோட் ஷோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த காலை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தற்பொழுது இந்த வயநாட்டுல இந்த ரோட் ஷோ நடைபெறுவதை ஒட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவருமே வாகனத்துல அவங்க பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறு அந்த ரோட் ஷோ பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த ரோட் ஷோ நிறைவு பெறும் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் பிறகு அங்கு மக்களை சந்தித்து தன்னுடைய வாக்குகளை சேகரித்து பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறார். சந்தோஷ், இந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்களா? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் அதே போல தொண்டர்களும் தான் இந்த ரோட் ஷோல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி கடந்த முறை அங்கு போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று வெற்றி அடைந்திருக்கிறார். அதே போல ஒரு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் தற்பொழுது அந்த வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு போட்டியிடுகிறார். தற்போது வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7 மண்டலங்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினர் தற்பொழுது முதல் முறையாக, அதாவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தி அந்த தொகுதிக்கு வந்திருப்பதால் உற்சாகம் அடைந்து அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பெரும் அளவில் பங்கெடுத்து இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாங்க. சந்தோஷ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.